கல்விக்குரிய கலைபாணி கலரடி மணிகீரம் கருணை செய்வேனி கல்விக்குரிய கலைபாணி கலரடி மணிகீர கருணை செய்வாயே கல்விக்குரிய கலைபாணி கலைபாணி பாரதி நீ கிடைக்க பாருங்கள் மீது பாரதி கிடைக்க பாருங்கள் மீது கல்விக்குரிய கலைவாணி அடிமணி கருணை செய்வாணி கல்விக்குரிய கலைவாணி கும்பனக்கீரையான சம்பந்தனோடு குழவிய நலவோடு பூங்கொள்ளாடு கல்விக்குரிய கலைவாணி அடிமணிகிரும் கருணை செய்வேனி கல்விக்குரிய கலைவாணி இழிதை நாடுகும் போய் என்பது தெரிவோய் அருமலை தொறிவாய் கல்விக்குரிய கலைவாணி அடிமணி கீரம் கருணை செய்வேனி கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி முல்லை முழு முதலே மூத்த கணபதியே முல்லை முதலே மூத்த கணபதியே முழுகனுடன் பிறந்த திருமுருகே முருகே முனை முழு முதலே அன்னை தந்தை நீயே அம்மையப்பட்டே அம்மை நீயே பிறந்த திருவருளே துருவே காமல் ஒரு செயலும் இல்லை உன்னை நினைக்காமல் ஒரு செயலும் இல்லை பெற்ற முதல் பிள்ளை முழு முதலே முருகனுடன் பிறந்த திருமுருகே குருவே குருவே முழு முதலே வணக்கம் வணக்கம் போங்க எல்லாரும் போயிருங்க வண்ணமயில் வேளா வடிவேளா வண்ணமயில் வேளா வடிவேளா என்னமெல்லாம் கார்த்திகேயா வண்ணமயில் வேளா வடிவேளா என்னமெல்லாம் கார்த்திகேயா
வண்ணமயில் வேலா வடிவேலா. இருகை அனுப்பினிலே தேவியர் இருவர், இருக்கை மனையாக மயிலாய் ஒருவர். இருகை அனுப்பினிலே தேவியர் இருவர், இருக்கை மனையாக மயிலாய் ஒருவர். கருக்களை தெரிவிக்கும் சேவலாய் ஒருவர், கருக்களை தெரிவிக்கும் சேவலாய் ஒருவர். கருத்தினை தெரிவித்தாள் ஆவலாய் வருவேன், கருத்தினை தெரிவித்தாள் ஆவலாய் வருவேன். வண்ணமயில் வேலா வடிவேலா, என்னமிளமேய கார்த்திகேயா. வண்ணமயில் வேலா வடிவேலா. கல்வியை கொடுத்ததால் கலைமகனானேன், செல்வத்தை கொடுத்ததால் பெருமகள் நானேன். கல்வியை கொடுத்ததால் கலைமகனானேன், செல்வத்தை கொடுத்ததால் பெருமகள் நானேன். வல்லமை கொடுத்திட்டேன் வடிவேல் முருகா, வல்லமை கொடுத்திட்டேன் வடிவேல் முருகா. என் அல்லலை தீர்த்து நீ அருள்மலை பொழிவாய், அல்லலை தீர்த்து நீ அருள்மலை பொழிவாய். வண்ணமயில் வேலா வடிவேலா, என்னமிளமேய கார்த்திகேயா. வண்ணமயில் வேலா வடிவேலா. நான் வாழும் நாடினேன், நாள்தோறும் தேடினேன், பவாலும் வேண்டினேன், பைந்தமிழால் பாடினேன். நான் வாழும் நாடினேன், நாள்தோறும் தேடினேன், பவாலும் வேண்டினேன், பைந்தமிழால் பாடினேன். தேவாதி தேவா உன் திருவுருவை காட்டு, தேவாதி தேவா உன் திருவுருவை காட்டு. ஈவாது இருக்காத இருகரத்தை நீட்டு, ஈவாது இருக்காத இருகரத்தை நீட்டு. வண்ணமயில் வேலா வடிவேலா, என்னமிளமேய கார்த்திகேயா. வண்ணமயில் வேலா வடிவேலா, வண்ணமயில் வேலா வடிவேலா, வண்ணமயில் வேலா வடிவேலா. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு நீங்க சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு நீங்க சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி
சிரிப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. நாணல் போல வளைப்பதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? நாணல் போல வளைப்பதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தரும தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? தரும தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மைதனை ஊமையாகி தலைகுனியே வைப்பதா? தலைகுனியே வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. தோட்டமாக்கம் போட்ட வேலி பயிரை திரும்பதோ, அது கேள்வி கேட்க ஆடில்லாமல் பார்த்து நிற்பதோ? அதை கேள்வி கேட்க ஆடினாமல் பார்த்து நிற்பதோ? நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். பூனைகள் புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கணும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் நன்றி நன்றி கலந்து வணக்கம். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போல வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போல வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. சாரமில்லா வாழ்க்கையிலே
விசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். கொள்ளும் பாம்பின் கொடு விசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக மாறும் மற்றும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான். வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஓ ஓ நன்றி நன்றி. இந்த கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. ஆப்பா தாய் தந்தை என்பவருக்கு நேருக்கு வணக்கமே. ஹலோ 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 தாய் தந்த தெய்வமண்ணி நேயருக்கு வணக்கமே. தாய் தந்தை என்பவருக்கு நேருக்கு வணக்கமே. தாய் தந்த தெய்வமண்ணி நேயருக்கு வணக்கமே. தாய் தந்த கோவிலுமில்ல நன்மைமிக்க மன்றமில்லை வணக்கமே. நாட்டு செல்வம் வணக்கமே. இங்க வந்திருக்கும் அனைவருக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. அறம்பொருள் இன்பமென்னு மயக்கலை 64. அறம்பொருள் இன்பமென மயக்கலை 64. அறம்பொருள் இன்பமென்னு மயக்கலை 64. ஆட்சி செல்ல ஆசானுக்கு வணக்கமே. இங்க வந்திருக்கும் அனைவருக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. பகவான் படைப்பிலே ஆனாகி பெண்ணானே பழனி அப்பனுக்கு. அவன் படைப்பினை ஆனாகி பெண்ணாலும் பழனி அப்பனுக்கு வணக்கம். பகவான் படைப்பிலே ஆனாகி பெண்ணானே பழனி அப்பனுக்கு வணக்கம். இங்க பாவாடே பாவாடே இங்க பாவாடே பச்ச பாவாடே மஞ்ச பாவாடே மொச்ச பாவாடே தங்கச்சி பாவாடே மகளோட பாவாடே பாவஜன்மங்களுக்கு வணக்கம் வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு மஜால் கல்விக்கு பாவை தூக்கியருக்கு வணக்கம் வணக்கம். மற்றவங்க சொல்க கல்யாணம் செய்தவருக்கு வணக்கம். மற்றவங்க உற்றவங்க தூக்கிட்டு கல்யாணம் பண்ணியவருக்கு வணக்கம் வணக்கம். மற்றவங்க சொல்க கல்யாணம் செய்தவருக்கு வணக்கம். இந்த காலையில தோல்விட்டு மூட்டை முடிச்சு பிறந்த கைலாசம் ஓய்தா. பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டனுக்கு பொல்லாத வட்டி வாங்கும் வல்லாத கண்டனுக்கு கோடி கோடி எங்கள் வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டனுக்கு கோடி அடி ஐயா கோடி வணக்கம். இங்கே பொண்டாட்டி யாரு பொண்டாட்டிப்பா? ஏய் சாரு பொண்டாட்டியா? அவங்க பொண்டாட்டிடா. அடுத்த பொண்டாட்டிட்ட போனோம்னா விளக்கமத்துல அடி விழுங்க. வெட்டுதே விழுங்க அருவாட்டா. அப்புறம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆமா எந்த பொண்டாட்டி? அவங்க பொண்டாட்டில அடுத்த பொண்டாட்டி இல்ல எரிச்சா போல. என்னடா விளங்க மாமா நீங்க ஒரு பெரிய ஆளு. அவன் என்ன பேசுறான் பாருங்க. பொண்டாட்டி ஒளிய பொண்டாட்டி ஒளிய வாடா. அப்பாட்டி. ஆமா இப்ப என்ன தப்பா? அடே சும்மா இருங்கப்பா. ஏய் பொண்டாட்டியோட கஞ்சி அடிக்காதா? சித்தப்பான்னு இப்ப மரியாதை கொடுத்து பேசுறேன். மரியாதை காப்பாத்தீங்க. என்ன எரிக்கா துப்புறனிய எலும்பு என்ன மாமா எலும்பு? அவங்க எங்க எலும்பு திண்டாரு மொத்தம். என்ன நீ என்னையா பண்ணப்ப? என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாழ்கன்னு. இதுல என்ன குறை இருக்கு? என்ன குறை இருக்கு? இது தப்புப்பா. என்ன தப்பு? பொண்டாட்டி வாழ்க ஒரிஜினல். அட போப்பாங்கிட்டு. அது வப்பாட்டியா? நீங்க அது உங்க காலத்துல இருக்கலாம். உங்க காலத்துல ஒரிஜினல். ஆமா ஒத்துக்கிறேன். அன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தனா இருந்தாங்க. ஆமா. இன்னைக்கு காலம் அப்படியா இருக்கு? இல்ல. கெட்டு குட்டி சவரா போச்சு. எப்படியா? ஏன் சொல்றீங்கன்னா
கட்டிய கணவனை கண்கண்டா தெய்வமா மதிச்ச காலம் அந்த காலம். ஆமா. இந்த காலத்துல எந்த தாய்மாரி எந்த புருஷனை மதிக்கிறா? என்ன அப்படி சொல்றீங்க? ஒரு மசுரும் இல்ல. என்ன அவங்க நல்ல வேளை அவங்கள காலை தொட்டு கும்பிடுறேன். சரி. நம்மள தூக்கி போட்டு மிதிக்காம இருந்தாலே அதுவே நம்ம பெரிய விஷயம். என்ன ஏன் சொல்றீங்கன்னா மாப்ள, சொல்லுங்க மாமா. பொண்டாட்டி ஒழிய வப்பாட்டி வாழுங்கன்னு ஏன் சொன்னேன்? ஏன் சொன்னீங்க? ஒரு பொண்டாட்டியானவ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்ப சித்தப்பா இருக்காரு. ஆமா. இப்ப மச்சா இருக்காரு. விடிய விடிய மிருதங்க வாசிக்கிறாரு. ஆமா. வாசிட்டு வீட்டுக்கு போனோனே எங்க அக்கா அந்த ஆளை பார்த்து என்ன சொல்லணும்? என்ன சொல்லுங்க? வாங்க மாமா, செத்த நேரம் உட்காருங்க, நல்ல டீ போட்டு தரேன். அந்த டீயை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்க சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். பூஸ்ட் போட்டு தரேன். சாப்பிட்டு பண்ணுங்க. எத்தனை மணிக்கு நாடகத்தை எந்திரிக்கணும் சொல்லுங்க. அத்தனை உசி போட்டு சொல்றவதாயா பொண்டாட்டி. நீ எந்த மாதிரி யார் அப்படி சொல்றா? அட ஏப்பா கேக்குறீங்க? என்ன ஒரு நாள் நாடகம்னே கேட்டுட்டு போயிடுவாங்க. சரி, இது 3 நாள் இந்த வசனத்தால போய்கிட்டு இருக்கு. 3 பப்புன பாத்துருக்கா. 3ஆவது நாள் அது இதானா? அப்படியா? முதல் நாள் 2வது நாள் அவனா? ஐயா அது சரி, அப்ப அதோட பூஜை பண்ணிடுவோம் அவ்வளவுதானே. இந்த நாளே சொல்ல மாட்டானே. அதான் கேக்குறேன். ஆனா ஏன் சொல்றீங்கன்னா, வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ராமாயணம் தான். என்ன ராமாயணம்? என்ன சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான்னா வேற ஒரு மசுரம் கிடையாது. சரி. அரிசி இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல, சந்தா கட்டணும், லோனு கட்டணும். என்ன லோனியா? இந்த சந்தாவை எவன் குழுவை எவன் தயாரிச்சான்னு தெரியலடா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா விரட்டி விரட்டி வெட்டுவேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்டா மாப்பிள்ள கேக்குறேன்? என்ன மாமா? ஒவ்வொரு தாய்மார்களும் 10 லோனு 15 லோனு சுய உதவிக்குள்ள வாங்கி வச்சிருக்காங்க. சரி. அவங்க நோகாம வாங்கி வச்சிருக்காங்க. இந்த லோனை கட்டுறதுக்குள்ள அவங்க வீட்டுக்காரங்களும் முக்கு ரோட்ல நாயா பேயா அலையிறாங்க. என்ன லோனுக்கு அப்படி என்ன லோன்? ஒண்ணு புரியல. எத்தனை லோன் இருக்கு? என்ன சொல்லுங்க? பேர் எப்படின்றீங்க? முதல் லோன் பேரு ஆசீர்வாதம். சரி. அப்புறம் விடிவெள்ளி, அப்புறம் எல்லண்டி, மொத்தம் மயிர புடுங்கண்டி. ஆத்தாடி பின்ன பேர் வைக்கிறாங்க. விடிவெள்ளின்னு சொல்லி வருவாங்க. விடிவெள்ளின்னு ஏன் தெரியுமா பேரு? விஷயம் இருக்குல்ல. காலையில 4 மணி ஆகுதா 5 மணி ஆகுதா விடியுதா விடியலையா 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி காண்டா வழக்கு பொறிச்சு உட்காந்துட்டு தாசில பாய விரிச்சு நினைச்சு சிரிக்கிறார். ஒரு வீட்டுல அப்படிதான் இருக்கும் போல. எல்லா வீட்லயும் அதான்டா. எல்லாரும் லோன் வாங்குற தாய்மாரோட மன்னிச்சுக்கலாம். இந்த குழு தலைவின்னு ஒரு அம்மா இருப்பாங்க பாரு. ஆத்தாடி ஆத்தாடி அவங்க திரிய பாத்தீங்கன்னா டாக்டர் அம்மா, கலெக்டர் அம்மா, டீச்சர் அம்மா கூட அப்படி கிளம்பாது. எப்படி கிளம்புவாங்க? எப்படி? பட்டி சேலை கட்டி. ஆமா, பட்டி சேலை பட்டு புடவை கட்டி தலை நிறைய மல்லிகை போச்சு அப்படி சிந்தால் பவுடர் அடிச்சு உள்ள போனாங்கன்னா பேங்கே மணக்கமானு ஒரு ஹேண்ட் பேக் ஒன்னு போட்டுக்குறாங்க சைடுல. சரி. ஆனா முண்டைக்கு 10 பைசாக்கு விதி இருக்காது. சரி. இந்த பொம்பளையா குடுக்குற காசு வாசினே அது முண்ட குடும்பத்தை நடத்தனே. ஏத்தா யாரும் குழு தலைவி இருந்தா கோச்சிக்கிறாதீங்க. கதைக்கா சொல்றேன். என் ஊர்ல நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கீழ இறங்கடா தூமே. நீங்க வாடகை விளக்கமா தரது அடிக்க வந்துடாதீங்க. அது சரி. ஆனா இத்தனை பேர் சிரிக்கிறாங்கல்ல, என்ன காரணம்? எல்லாம் நிறைய பேர் குழு தலைவியா இருக்காங்க. பூரா பேரும் குழு தலைவி இல்லடா நீ. ஆமா, ஊர்ல மாட்டி செருப்பு அடி வாங்க விடு. அது சரி. குழு தலைவில இல்ல, பூரா லோன் வாங்குறவதே. அப்படியா? அதெல்லாம் பார்த்தேனா எங்க ஊர்ல 9 மணி விவிஆர் பஸ் வருது வச்சா. ஆமா. அந்த பஸ்ல இறங்குனியா? சரி. எப்படி இருந்த ஆளு? நீட்டா அப்படி டிப் டாப்பா அப்படி பேண்ட் செட்லாம் போட்டு இன் பண்ணி கையில பேக்கோட இறங்குனியால. இறங்கி 10 பொம்பளை ஆளுங்க அவனை சுத்திட்டாங்க. என்ன எதுக்குயா? லோன் வாங்கத்தேன். சரி. சார் எனக்கு கொடுங்க நான் கரெக்ட்டா கட்டி விடுவேன். ஊர்ல கேட்டு பாருங்க. என்னன்னு? 5ஆம் தேதினா 2ஆம் தேதி காசு கண் மாதிரி வந்துரும். அடே அப்பா அப்படின்னு சொல்லி சுத்த வண்டி அவன் பாவ மேமுழுக்கியும் முழிக்கிறான். சரி. அவன் சொல்றேன், ஏமா நான் லோன் கொடுக்க வரல அப்படிங்கிறான். அப்ப எதுக்குடா வந்தேன்னு கேட்டா கரண்ட் பில் கணக்கு எடுக்க வந்தவன் அவன். அடே அப்பா. அவனை போட்டு சுத்திக்கிட்டு அவனை போட்டு பாடாப்படுத்தி பேக்க அத்து ஆர்வ கோளாரியா பொண்டாடிட்டு இந்த பிரச்சனை தான் மாப்பிள்ள. சரி. ஆனா வப்பாடிக்கிட்ட 10 பைசா செலவு இல்லப்பா. என்ன சொல்றீங்க? ஆமா. என்ன சொல்ற? 10 பைசா கொடுக்க தேவையில்லை. என்ன அப்படி சொல்ற? அன்பா 4 வார்த்தை தான். என்ன வப்பாட்டியா இருக்கு? என்ன சொல்றேன்னு வப்பாட்டி ரெடி பண்ண போறாரு கூட. என்ன சொல்றேன் சொல்லு. காதுல இப்படி போன் எடுத்து வச்சுக்கிட்டு அன்பா 4 வார்த்தை இப்படி ஆதரவா பேசினா போதும். எப்படி இப்ப நான் வந்து கள்ள புருஷன். நீங்க தான் கள்ள பொண்டாட்டி. சார் பேசுங்க சார். நீங்க தான் அது நல்லா பேசுங்க. ஹலோ பேசுங்க சார். செல்லக்குட்டி இல்ல அப்பா பேச ரிங் அடியா? ரிங் அடிக்குது. கிரிங் என்னடா கிரிம் அதான்டா போல ரிங் டோன் அப்படி தான்டா வருது. ஆமா, இல்ல நோத்தோனம்மான்னு பாட்டு போறாங்க. சரி சொல்லு. யார் அடிக்கிறா? கள்ள புருஷன். கள்ள பொண்டாட்டி. ஏய் நான் புருஷன், நீ பொண்டாட்டி. கதைக்கு அப்படித்தானே. அப்புறம் நீதான் புருஷன். சொல்றேன் நான் தானே சொல்றேன் இல்லையா? நான் தான் புருஷன். நீ கதைக்கு. ஹலோ செல்லக்குட்டி
செல்லக்குட்டியா? அப்படித்தான் பேசணும்டா. சரி சரி சரி, அன்பா பேசணும்ல. சொல்லுங்க. பொண்டாட்டி கூட எவனும் செல்லக்குட்டி சொல்ல மாட்டியா? சரி. ஹலோ பப்பாட்டின்னு சொல்லுவேன். ஹலோ மாமா. செல்லக்குட்டி என்ன மாமா பண்றீங்க? நல்லா இருக்கியாடி தங்க? எங்க இருக்கீங்க? உன்னை பார்க்கத்தே நீங்க உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். கோவிச்சிட்டு போன என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வந்துட்டா. உன்னை பார்க்க வர முடியலன்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். சரி. கட்டின புருஷனுக்கு பழைய கஞ்சி பச்சை மிளகா மட்டும்தான். இந்த மாதிரி உங்களை மாதிரி பேசுற கள்ள புருஷனுக்கு என்ன அனுபவம் தெரியுமா? அது ஏரோப்ளான்ல தான் வந்து இறங்குங்க. ஆமா, என்ன இறங்க? ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டு முட்டை. ஆமா, நாட்டுக்கோழி முட்டையோ ஆட்டுக்கு கொட்டுறதே இருக்குமோ? நாட்டுக்கோழி முட்டை, நண்டு, நத்த, காடை, கௌதாரி எல்லாம் போய்கிட்டே இருக்கேன். அப்ப யாரு வாழணும்? பொண்டாட்டி ஒளிக 2 பேரும் வாழட்டும். அண்ணே இங்க கேளுங்க. 2 பேர். இப்போ ஒரு வண்டி இருக்கு. ஆமா, வண்டி பஞ்சர் ஆகுது வர வழியில. நம்ம வர்ற வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா என்ன செய்வோம்? ஸ்டெப்னி எடுத்து மாட்டிட்டு வருவோம். அப்ப என்ன பண்ணோம்? வண்டிக்கே செப்னி இருக்கும்போது நம்மளுக்கு செப் பண்ணிக்கிறதா என்னண்ணே? அப்ப நீ வப்பாட்டி கேஸ் தானே? ஆனா உனக்கு இருக்க சரியான வப்பாட்டி வாழட்டா சரி, பொண்டாட்டி வாழட்டா. என்ன சார் கரெக்டா விளக்கம் பண்ண? அப்பாவும் சொல்லிட்டாரு, சொன்னா நீ அடிச்சாலும் அடிப்பீங்க. தேவையானக்கு 2 பேர் வாழ்ந்துட்டு போறாங்க. பொண்டாட்டி பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி இருக்கையை வப்பாட்டி வச்சிருக்க ஆட்டோக்காரனுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம். வணக்கம் வணக்கம். சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏழாம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம். வல்லவர்களுக்கும் வணக்கம் வணக்கம். சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏழாம் பெரியவர்களுக்கு வணக்கம். எங்க தத்துவங்கள் எடுத்து தங்கவே தங்க விதை சாட்சியிலே ஐயா கோடி வணக்கம் வணக்கம். அந்த தமிழ் நாடி செல்வ வணக்கமே. நீங்க வந்து இருக்க மனிதருக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. பிச்சு போடு. ஹலோ ஆ, போம்போ சரியா? அறிவில் சேர்ந்த பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாழ்வீர்களுக்கும் வயிற்றுக்குள் வாண்டுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாணயத்தை காண வெளியிருந்து கத்தனை கிராமத்தார்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் காவல் பிறப்பிணியாற்று காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி அந்த ஒளி அமைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஒளிபெருத்தவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உணவு சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியான கிராம பொதுமக்களுக்கும் எங்களது சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருமான எங்களுக்கெல்லாம் நாடகத்தின் வழிகாட்டி நாடக ஆசிரியர் எத்தனையோ கலைஞர்களை வாழ வைத்துக் கொடுக்கிற வள்ளல் அருமை அப்பா நமது திருச்சியில் அருகாமல் இருக்கக்கூடிய மிதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை அப்பா சி.கே. சந்திரன் அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு இடம் கூப்பி வருக வருகிற வரவேற்று நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி நான் கலந்த வணக்கம் வணக்கம். அதே வசனத்துக்கலாம் அப்போ நான் உனக்கு மாமே வேணும். நல்லது, அதோடு நில்லுங்க. வாயை திறந்து அடிப்பேன்னா நான் மாமனா உனக்கு மச்சினா? ஓ, நாங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு வாசிப்பேன். அப்படி சொல்லுங்க, மொட்டை மொட்டையா சொல்லாதீங்க. ஆமாம், நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. கூட்டம் ரொம்ப கூடி இருக்கு. நல்லா கூடி இருக்காங்க. உண்மையிலேயே சொல்றீங்க மாப்ள, விரட்டி விட்டுறாதீங்க. எல்லாம் நல்லா கூடி இருக்காங்க. அதெல்லாம் விரட்டி விட்டா போக மாட்டாங்க. இப்படி எங்க அத்தனை மேடையில ஐயோரு. ஆனா ஏன் சொல்றீங்க அப்படின்னா பணியார் சித்தி ஏன் சொல்றிய மாப்ள? சொல்லுங்க மாமா. சிவராத்திரிக்கு அப்புறம் நம்ம ஊர் உளுத்தி மலையில இப்படி இவ்வளவு ஒரு கூட்டத்தை பார்த்திருக்கேன். உண்மையிலே மனசு மீன்சுருட்டி மீன்சுருட்டி அம்மா போனோம்லப்பா. ஆமா, அங்க எங்க இருந்து வந்தாங்க. கடல் மாதிரி கூட்டம். உங்களை எங்கேயும் பாக்க லாங்கு தானே பாப்பாங்க உங்களை. அதுக்கப்புறம் நம்ம புதையன நம்ம உளுத்திமலை கிராமத்துல இப்படி இவ்வளவு பெரிய கூட்டம். ஏன் சொல்றீங்கன்னா கூட்டம்லாம் எல்லாத்தையும் கூடி இருக்கு. ஊடதே 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிளாட் கூட சும்மா கிடக்கு. வருமையா வருவாங்க, இன்னமே வரும். முன்னாடியே பிளாட் போட்டு வச்சிருக்காங்க. உங்க குரலை கேட்டு எல்லாரும் ஓடி வருவாங்க. கல்கால ஊட்டி வச்சு போயிட்டு வாங்க வாங்க பூரா இப்பதான் குழம்புல தண்ணி ஊத்திட்டு வர்றாங்க. சோத்துல ஊத்துவாங்களோ? குழம்புலையும் ஊத்துவாங்க மாப்பிள்ள. ஆமா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. கூட்டம் ரொம்ப கூடி இருக்கு. கொள்ள கூட்டம்யா. கொள்ள கூட்டம் இல்ல, கொள்ள என்னது என்ன கூட்டம்? கொள்ள கூட்டம். ஏய் ஒழுங்கா சொல்லியா? ஆமா, கலவான்ற கூட்டம் அதிகமான கூட்டம். ஊர்ல நீ யாரு கட்டி வச்சு அடிக்கடி நீ வேடிக்கை பார்த்துட்டு மன நிறைவான கூட்டம், மனதை கொள்ளையடிக்கூடிய அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை எப்படி பார்க்கணும் மாப்பிள்ள? கண்ணுல தான் பார்க்கணும், காதலியா பாப்பாங்க. ஒரு கருத்து நினைப்பு. நாடகத்தை நாடகம் நினைச்சு பார்க்கணும். இல்லையா? புரியும் வாத்தியார? அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு தருவ வேணுங்க. அமைதியாக
அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க உங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க தயவு செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க நாடகத்தை கெடுக்க வேணாங்க தயவு செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க அது ஈடு இணை உலகத்திலே யாரும் இல்லைங்க அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க உங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க கூட்டத்திலே கூச்ச கலப்பை செய்யக்கூடாது கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது கூட்டத்திலே கூச்ச கலப்பை செய்யக்கூடாது கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது அங்கே இங்கே காலை விட்டு ஆட்டக்கூடாது அங்கே இங்கே காலை வச்சு ஆட்டக்கூடாது அங்கே இங்கே காலை விட்டு ஆட்டக்கூடாது நீங்க சுத்தி வந்து இறந்து திறக்கும் நுழையக்கூடாது அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க அம்மா தாயே தாயே நான் போடல அப்படி இருந்து ஒரு 10 ரூபா காசு நீ தர மாட்டே இல்ல இல்ல எல்லாரும் தாளக்காரனுக்கு கொஞ்சம் கை தட்டுங்கப்பு ஏன்பு நல்லா இருப்பீங்க என்ன ₹1 பிச்சை ஓடுறீங்க பிச்சைக்கார பையன் நீங்க கூட நினைக்கலாம் பிச்சை இரு ரொம்ப தட்டாது நீ ரொம்ப அதிசயமாயிரா அவன் பிச்சையா ஓடுறீங்க எனக்கு இந்த ₹1 முந்தான சங்கத்துல மத்தியானம் சாப்பிடும் போது ஊருகா அவங்க கடை வாங்கினியா அந்த காசை இப்ப கொடுக்கிறேன் கணக்கார பையன் ஆமா ஆமாப்பா பெரிய கர்ண பரம்பரை பெரிய நரேந்திர மோடி பேருங்க பிச்சையா எடுக்கிறேன் அது கிடையாது மாப்பிள்ள தாய்மார்களை அம்மா தாயே புண்ணியவதில தாய்மார்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அம்மா தாயே புண்ணியவதியா சொல்றா கேளுங்க ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்க அம்மா தாயே சொன்னா கேளுங்க ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்க அம்மா தாயே புண்ணியவதியா சொல்றா கேளுங்க ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்க அக்கம் பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க அக்கம் பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க ஆனா முடியவில்லை எந்திரிச்சு போக வேணாங்க அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க இப்ப பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாழுகன்னு சொல்ல ஒட்டி நீங்க எல்லாம் ரொம்ப கோவப்பட்டீங்க ஆமாப்பா இப்ப தாய்மாரெல்லாம் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல இப்ப இந்த பாட்டை பாடுனீ இல்ல இந்த பாட்டை எழுதின யாரு தெரியுமா நம்முடைய முன்னாள் சங்க தலைவர் கலைமாமணி விருது பெற்ற மாமேதை ஆமா எழுமணியை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஏஎஸ் தங்கவேலையா எழுதின பாட்டு இந்த பாட்டு குறிப்பா யாருக்கு எழுதுறாரு தெரியுமா யாருக்கு சொல்லிருக்காரு தெரியுமா யாருக்கு மாமா ஆம்பல் நமக்கா சொல்லிருக்காரு நம்ம கிடையவே கிடையாது குறிப்பா தாய்மார்களுக்கு தான் சொல்றாரு இப்ப ஆம்பளை பொம்பளை சொன்னதுக்கு நீ கோவிச்சுக்கல இப்ப எத்தனை பேரு அவங்க புருஷனை மதிக்கிறாங்கன்ற இப்ப நான் சோதனை பண்ணி பார்க்க மதி பாப்போம் என்ன எங்க சொல்லு என்ன நீ டாக்டர் தான் செய்றாங்க எல்லாரும் மதிக்க போய் டாக்டர் சோதனை பண்ண போறீங்க ஏய் எனக்கு உரிமை இருக்கியா நம்ம ஊரு நம்ம சாதிச்சா நம்ம மக்கள்கிட்ட கேள்வி கேக்குற யார்ட்ட போய் கேட்க போறோம் சரி கேளியா நான் கேட்கிற கேள்விக்கு யார் யாரு சரியா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பூரா தலைக்கு ₹300 நேத்து சொல்லி என் சித்தப்பா போலீஸ்காரர் கொடுப்பாரு இந்த சொல்லிட்டே பூதிங்களாவே கேட்காத இல்ல 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 போனதே சொல்லல ஆனா நீ சொல்லி ஏய் இல்லையா மிருதங்கார பேச்ச கேட்டு நடுத்தரல நின்றுவ ஆமா இல்லையா ஆமா கேளியா அத எல்லாம் கவனிச்சு கேளுங்க தாய்மார்களே கேள்வி உங்களுக்கு தான் ஆனா எப்படி சொல்றோம் இவங்க பூரா சிரிக்கிறத பார்த்தா எப்படி பெட்டியை விக்கணும் போல கேளுங்க மாமா கேளுங்க இருக்கணும் பாப்போம் கேளியா ஆனா யார் பதில் சொல்லலையோ அவங்க பூரா தலைக்கு ₹500 பப்புன்னு எனக்கு தரணும் கால்ல கிடக்க செருப்பு கூட தருவான் வாங்கிக்கிறியா மாப்பிள்ள நம்மளை பொறுத்தல ஒன்லி இன்கமிங் மட்டும்தான் அவுட் கோயிங் வேற கிடையாது எந்த காலத்திலும் சரி பாருங்க இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான புருஷன் மாதிரி அன்பான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷன் வேற தாய்மார் கூட கை தூக்கும் எத்தனை பேர் பாக்குறேன் ஏ மாமா ஏய் என்ன சொல்லு சரியா கேட்கலையா இங்க பாரியா ஏய் அந்த மைக்ல நல்லா சவுண்டா சொல்லியா ஹலோ இதுல சொல்லுவோமா நல்லா சவுண்டா கேளு என்னடா ஆம்பளமான இப்படி போய்கிட்டு இருக்கா கேளியா கேட்கவா கேட்கறதுக்கே சங்கட்டமாத்தே இருக்கு ஏய் இப்ப தூக்கம் சேலியா சரி நான் கேட்கிறேன்
அதுல சொன்னா 300 இல்லைன்னா 500 தான் நான் நட்டேன். அதெல்லாம் கேளியா தருவாயா? இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான புருஷன் மாதிரி, அன்பான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷன் இருந்தா தாய்மார்கள கைதுக்கு தொலைங்கத்தா. இங்கே பாப்புனா இங்கே உள்ள தூக்குறடா. இங்கே ஒரு பக்கிய தூக்கல. ஒரு நிமிஷம். இங்கே பப்புனா நடத்தி கொடுக்கும் பொன்னுவேல் அவர்களுக்கு டெபாசிட் இழந்த காரணத்தினால் ஒரு டெபாசிட்டும் தூக்கல. ஏத்தா எப்பதா உனக்கு ஐயா வேணாமா? சிச்சுக்கா ஹீனுக்கிட்டு பாரு. அப்புறம் சொல்றீங்க என்னமோ சொல்றீங்க. ஆனா என்னைக்குமே ஜெயிக்கக்கூடிய வர்க்கம் என்ன ஆம்பளை தானா? எங்க ஆம்பளை சிங்கம் பாரு எத்தனை பேர் தூக்குறாங்க. அவங்களுக்கும் பரிசு உண்டு. எங்க என்ன பரிசு? என்ன? 185 ரூபா. உங்க சரக்கு அந்த சரக்கு தானா? இன்னைக்கு பூரா காது ஊத்து கல்யாணம் இலவு சடங்கு எதா இருந்தாலும் சரி சாராய் வந்தோன்னா கேக்குறேன் முதல்ல என்ன மாப்பிள்ள எவ்வளவு அங்கதான் அங்கதான் கருப்பன் துடியா நிக்கிறியா? கருப்பை மைத்த புடுங்குறேன் கருப்பை கொடுமை தாண்டா. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான பொண்டாட்டி மாதிரி அன்பான அமைதியான மனைவி மாதிரி 7 ஜென்மங்கிறது அது என்ன உங்களுக்கு அதிகம். ஒரு ஜென்மத்தையே கட்டி இழுக்க முடியல உங்க பொண்டாட்டி. மீண்டும் அடுத்த ஜென்மத்துக்கு அதே பொண்டாட்டி வேறதுல ஆம்பளை சிங்கமான கை தூக்கப்பு. இது கொஞ்சம் கஷ்டமான. ஒரு ஆள் 2 கை தூக்குறாரு. 3 என்ன 2 கை 2 பொண்டாட்டியானே? இங்கிட்டு கேளியா? இங்கிட்டு அங்கிட்டு ஒரு 2 வந்திருக்கு. 2 3. ஆனா பரவாயில்ல மாப்பிள்ள, எல்லாரும் ஒரு கை 2 கை தூக்குனாங்கல்ல. ஆனா என்ன இருந்தாலும் ஆம்பளை வந்து 3 பேர் தூக்கிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் கேளுங்க மாப்பிள்ள. அந்த அண்ணே 2 கை தூக்குனாரு. அது என்ன 7 ஜென்மம் சொன்னீல? ஆமா 7 ஜென்மம் இல்ல 14 ஜென்மத்துக்கு அந்த அக்கா வேணும்னு நினைக்கிறாரு. எனக்கு வேற மாதிரி கேக்குது. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எனக்கு தான் தெரியும். எங்க சொல்லுங்க. இந்த ஜென்மத்துல அந்த அண்ணனுக்கு கிடைச்ச இலிச்சாச்சிரிக்கு மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு அது தூக்கி இருக்காப்ல. என்ன அதான் உண்மைதானே? அது இல்லையா? ஏன் 2 கை தூக்குனா தெரியுமா? அவர் 2 பொண்டாட்டி வச்சிருக்காப்ல. 2 பொண்டாட்டி. ஆமாடா ஊர்ல குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு போனா நீங்க. ஆனா மாப்பிள்ள அவங்க தூக்குற பிரச்சனை கிடையாது. நான் ஏன் 2 கை தூக்குனேன்? விஷயம் இருக்கியா? எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் அப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்காதியா? என்ன மாமா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள. இப்ப நம்ம ஊர் நம்ம உளுத்திமலைக்கு நாடத்துக்கு வந்திருக்கோம். உளுத்திமலைக்கு மிஞ்சி போனா நான் புல்வாக்கரை போறதுக்கு குறைஞ்சது ஒரு 7 மணி 7:30 வீட்டுக்கு போயிருவேன். ஆமா ஆமா. இதே ராமேஸ்வரம் மீன்மிசேலு மீன் சுரட்டி ராங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் வச்சுக்கோங்க 2 மணி ஆகும். வீட்டுக்கு வர 4 மணி ஆயிரும். சங்கத்துக்கு வந்து நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆனா 4 மணி ஆனாலும் சரி சித்தப்பா 4 மணி ஆனாலும் சரி என் முகத்தை பார்க்க வரைக்கும் என் பொண்டாட்டி சாப்பிடாம பட்டினியா கிடப்பாப்பா. அப்படி சரியா பிள்ளை கிடைக்குமாடா? அப்படி என் தங்கச்சி வளர்த்து உன் கையில கொடுத்துருக்கோமே. மைத்த புடுங்குனேன். என்னடா நல்லா புடுங்குனாங்க மைத்த. அட ஏப்பா நீ வேற அந்த கொஞ்சம் வெளியே சொல்லக்கூடாது. என்னப்பா? ஏப்பா 4 மணி இல்ல 5 மணி ஆனாலும் சரி நான் போய் உழ வச்சு சோறாக்கணத்தையும் திம்பால பேசாம படுத்தேன் கிடப்பா. சிச்சுக்குங்க தனிங்க ஒரு. ஆனா நானாச்சும் பரவாயில்ல. பொண்ணு வைக்க போது நீங்க சொன்னாங்கப்பா ஒரு அதோட செத்து இருக்கணும். உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்டா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் மக அருமையா சமையல் பண்ணும்ட்டாங்க. என்னடா சமையல் பண்ணும்னு நான் கேட்டேன். சரி நான் கூட பிரியாணி தான் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். சரி அப்புறம் இருந்தே சொல்றாங்க கல்யாணம் முடிஞ்ச 3 மாசங்கள் சொல்றாங்க என் மக சுடுதண்ணி நல்லா வைக்கும் போன்றாங்க. இப்படி ஒரு அதிசயமான பிள்ளை வளர்த்துருக்காங்க இவர். இருக்கணும் பரவாயில்ல. அதனால இந்த நாடகம் ஏன் நடக்கிறது எனக்காக நடக்கிறது நோட்டீஸ் மூலம் திறந்திருந்தாலும் சொல்வது என் கடமை. கேட்பேங்க பொறுமை என்ற காரணத்தால் என்ன கருத்தை வழங்கக்கூடிய நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் உளுத்திமடை செங்கமடை புதையனந்த கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வெங்கலமுடைய ஐயனார் ஸ்ரீ முனியப்ப சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நரிக்குடி காவல்துறை உயர்திரு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் கட்டனூர் காவல்துறை உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் ஆகியோர் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் 3 நாடகங்கள் 2 நாடகங்கள் நடைபெற்று இன்று 3வது நாடகமாக நீங்கள் ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டில் தலை சிறந்த நாடகர்கள் பங்கு பெறக்கூடிய அரிச்சந்திர மயான காண்டம் என் நாடகம் அரசாணைக்கு உட்பட்டு நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் நடிக்கும் நடிகர் சிகாமணிகள் சென்றெல்லாம் சீரிசிற பெற்று வரக்கூடிய இசைக்குயில் இன்னிசை மாமணி என்று நாட்டு மல்லார் பெற்று வரக்கூடிய அருமை அன்னார் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் முன்னாள் பொருளாளரும் ஆகிய நமது தச்சநேந்திர அருகாமல் இருக்கக்கூடிய வி கரிச குலத்தைச் சேர்ந்த எஸ்கேஎம் பாலசுப்ரமணி அவர்களே பிறகு மடியிலே ஹரிச்சந்திர மன்னனாக உங்களால் தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக இசைக்குயில் இன்னிசை ராணி நாடு மல்லார் பெற்று வரக்கூடிய ஒங்காயி நட்சத்திரம்
எங்களது அருமை அம்மா நமது திருச்சி அருகாமல் இருக்கக்கூடிய முதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை அம்மா KVS தாமரை செல்வி அவர்கள் இவர்கள் மடியிலே சந்திரமதியாக ஜொலிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக துடிப்புடன் அடிக்கக்கூடிய அடிக்க சிகாமணி செண்டனமெல்லாம் தனக்கெனகர் தான் வெற்றி பரிசு கொண்டு வரக்கூடிய நம்ம கிராமத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நமது நாலூரை சேர்ந்த அருமை மாமா ராஜேந்திரன் அவர்கள் இவர்கள் மடியிலே சத்திய கீர்த்தியாக முன்னால் தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட நடிகர் ஆர்ப்பாட்ட சக்கரவர்த்தி இந்த ஹரிச்சந்திரன் நாடகத்திலே தனக்கென்று ஒரு பாணி வகுத்து வரும் அருமை அப்பா நமது முதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த வேலுச்சாமி அவர்களே இவர்கள் மடியிலே விஸ்வாமித்திரர் பின் காலகண்டர் பின் வீரபாகவன் தோன்றி காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கு பாடுகின்ற பாடலுக்கு தகுந்தாப்பளை இசைமைக்கு வந்திருப்பவர் தமது இன்னிசை காணத்தை மெல்லிசை பாடக்கூடிய எங்களது உயிரினை மேலான மதுரை தமிழ்நாடு நாடு அணி சங்கத்தின் இன்றைய துணை செயலாளரும் ஆகிய நமது கீரந்தையை சேர்ந்த அருமையப்பா VM சாமி அவர்களே வருமடையிலே முன்னாள் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் அப்பா ஓய்வு அந்த காலத்து கொள்ள பேத்த கொண்டு போயிலப்பா. ஆமா 2 சம்பளம் அங்க ஒரு பென்ஷன் இங்கேயும் சம்பளம். ஆமா கீரந்தியை சேர்ந்த VM சாமி அவர்கள் இவருக்கு மலையிலே ஹார்மோனியம் பின்பாடல். அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தரும உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றான் நாளை நமதே காலங்கள் எண்ணும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்த நாளை நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே. பாசமென்னும் ஊர்வழி வந்து பாசமலர் கூட்டம் ஆடும் மலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசமென்னும் ஊர்வழி வந்து பாசமலர் கூட்டம் ஆடும் மலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் என்று பாட வேண்டும் காவிய செல்வி மூன்று தமிழும் ஓரிடம் என்று பாட வேண்டும் காவடி செல்வி அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது நாளை நமதே அந்த நாளும் நமதே. வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே
நமது நாளை நமதே இந்த நாளும் நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்றி நேர்வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் எண்ணும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே. சபாசியா பெட்டிக்கார கெட்டிக்காரதே. நன்றி 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 நன்றி. இந்த கைதட்டின 10 தமிழரசுக்கு மட்டும் நன்றி. அப்புறம் பூரா ஆந்திராவிலிருந்து வந்திருப்பாங்க போல. அதுக்கடுத்தபடியாக கோடையாடி மிருதக சக்கரவர்த்தி மின்னணி வேங்கலாம்பல பட்டப்படியை பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் நமது திருப்பூர் அருகாமல் இருக்கக்கூடிய எஸ் நாங்கூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்களை இவருக்கு மடியில் மிருதகன் டோலாக்கன் தபேலா. வண்டி செட்டுக்கு போயிருச்சு. என்ன மாமா வீட்டில் வேலையானது? இதுல இன்னொரு தங்கச்சி அவரை கொண்டு தரணும். போட்டேன் விடாம ஆடி. அப்படி இருக்க மழை வெஞ்சு வந்த மாதிரி. அப்புறம் சிவஞானமா ஏமாப்ல சிவஞானமா கொக்காவா இல்லையா? சிவஞானமா கொக்காவாண்டே அந்த இடத்துல நிக்கிறீங்கல்ல. அதுக்கடுத்தபடியாக பலவாத்திய புகழ் ஆண்டவுண்டு மாஸ்டர் அருமை மாப்பிள்ளை நமது கிராமத்து அருகாமல் இருக்கக்கூடிய அரச குலத்தை சேர்ந்த எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இவருக்கு ஆல்ரவுண்டர்ஸ் காட்டுவார்கள்.
ராசியா பலே 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 இல்லை அப்படி இருக்கணும்ல. ஏமாப்ல பலே. கல்யாணம் முடிஞ்சா? பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்க. யார் பொண்ணு கொடுத்தாலும் நான் கொடுக்க விட மாட்டேன். ஏன்ப்பா அப்படி சொல்ற? ஏய் ஒரு நாளைக்கு 3000 சம்பாதிக்கிறான், மாசம் 30 நாள் இருக்கு, 1 லட்சம் சம்பாதிக்கானப்பா. 2 லட்சம் கூட சம்பாதிச்சிருப்பேன். ஆனா யார் பொண்ணு கொடுத்தாலும் அவங்க காலில் கும்பிட்டு வந்து கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லாதப்பா. சும்மா இருங்கப்பா. கல்யாணத்தை கெடுக்க கூடாது. என்ன கல்யாணத்துக்கு எடுக்கல, அந்த பிள்ளைய வாழ வைக்கிறேன். ஏன் தெரியுமா? செத்தவளே இந்த அடி அடிக்கிறானே, சண்டால போய் விடுவான். அதெல்லாம் தாங்கிக்கிறோம்ப்பா. நீங்க சொன்னது இங்கே யார் வரா படாச்சு. இங்கே பவுனாக நடிக்கும் புல்வாக்கரைக்கு நமது பொன்னுவேல் அவர்களுக்கு விளக்கம் பேசுகிற மாலை அணிவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி. அதுக்கு தான் ஐயரை கொஞ்சம் வேணும்ன்றாரு. நீங்க 4 பேர் போதும்டா எனக்கு. அந்த உங்க அத்தாச்சி வந்தா ஓ போடுங்க. அப்புறம் சொல்றீங்க உனக்கு ரசிகர்கள் இருக்காப்பா. அப்புறம் என்ன பூரா நம்ம பூரா வருங்கால தூணுங்க. ஆமா அதுல ஏய் இல்லையா அவன் ஏன் ஓ போட்டான்னு சொல்லு. ஏன் ஓ போட்டாங்க? போய் உள்ள போய் பொம்பளை பிள்ளை வேகமா அனுப்பிச்சுட சொல்றாங்க, அறுத்துக்கிட்டே இருக்காதுன்னு. ஆமாவா? ஆமாவா? தம்பி யாரு யாருக்கா கைத்துட்டு இப்ப பப்புனுக்கா டான்ஸுக்கார பிள்ளை பாரு வெளியே போட. அவனுக்கு ஓ போடுங்க. இப்ப அஜா பாலே ஓன வெளியே உள்ள போன அர்த்தமா இல்ல. பொழந்திரி முழந்தோட ராஸ்கல்டா ஐயா கொஞ்சம் நசிக்கப்படி மாத்துக்கு. அப்புறம் அந்த பிள்ளை இப்பதான் பாவாடை கட்டிக்கிட்டு தம்பி. அப்புறம் அத்தாச்சி அனுப்பிச்சுடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ சம்மனை விட்டு உட்கார ஐயரை கொஞ்சம் பொழந்தோடு இப்படி எனக்கு உனக்கு உட்காந்துருக்க. அதுக்கடுத்த பாரு யார் பேரு? அப்பதான் புருஷன் பேரா? அண்ணன் தாண்டா பனியார் செட்டி. ஆமா இங்கே மன்னமயமாக சீர் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாயின் தாப்பா வழங்கக்கூடிய தாளத்தை இசையை வழிந்திருக்கும் நமது கிராமத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய உலக்குடியை சேர்ந்த அருமை அன்னார் பனியார செட்டி புகழ் என்று வாங்கினேன். ஆமா தாளத்துக்கு புகழ் வாங்கினேன். பனியார செட்டி புகழ். ஆமாப்பா போப்பா. ஆமா KS அர்ஜுனன் அவர்கள் வரும் வழியிலே சீன் அண்ட் தாளம். இந்த நல்ல தாளக்காரன் நல்லா பாருங்கள் எல்லாரும். இந்த கையை ஆடுதா இல்லையா, இந்த மண்டை மட்டும் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. ஆமா நரம்பு தளர்ச்சி. ஆமா இருக்கட்டும் பரவாயில்ல. அதுக்கடுத்தபடியாக நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்லத்தெல்ல எடுத்திருப்பது மைசேட் குளிர்ச்சியாளர் சொல்லக்கூடிய சென்றடமெல்லாம் தனக்கெனகர் தாண்டாண்டு வெற்றிமன் சொல்ல கொட்டி வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் நமது நியூ ராஜா மற்றும் ஸ்ரீ உமா ரேடியோஸ் உளுத்திமலை. அப்பா முடியா சரியா இருக்கு. அள்ளி வச்சு முடியாது யூடியூப் போடுதுல. ஐயோ நான் என்னத்த சொல்ல, இந்த சண்டாலே உனக்கு ஆல்ரவுண்டா போட்டீங்க. ஆனா உங்க 4 பேருக்கு வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க நல்லா இருக்கு. இங்கே டான்ஸாக நடிக்கும் ரம்யா ஸ்ரீ அவர்களுக்கு மாலை இணைக்கப்படுகிறது. வந்தாரு அவர் பேசாம கொடுத்தாரு போயிட்டே இருக்காரு. எனக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய கலை குழுவினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. முதற்கண் வணக்கம். எங்க வாத்தியார் முந்தா நாள் வந்தாரு, நேத்தா வந்தாரு. எங்க வாத்தியாரு எங்க வாத்தியார் மானத்தை காப்பாத்தன காப்பாத்தானே வந்திருக்கேன் நானு. ஆமா எங்க வாத்தியார் 2 காலை தூக்குறாருன்னா நான் 4 காலை அழகா தூக்குவேன். அவர் தூக்குன நீ எப்ப பார்த்த? நேத்து நான் சண்டாளி எங்க அண்ணன் வானம் அப்படி கப்பலை ஏறுதேன் என்னத்த சொல்ல. அதனால எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கிய கிராமத்தார்கள், ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய கலை குழுவினர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. முதற்கண் வணக்கம். வந்தமா போட்டோமா போனமான் இருக்கணும். போயிருவோமா? போயிருவா அண்ணே. எங்க இருக்கா காப்பாத்து அத்தாடிக்கண்டு போட்டாபு அத்தாடி என்ன உடம்பு எங்க பச்சை நிறப்பு அடையாள சித்தர்களுக்கு
இரு ஆளுக்காரர் இதுல ரொம்ப தெளிவா இருப்பார் போலயே. யாரு குத்தா யாரு கத்த மிருதங்காரர் ரொம்ப தெளிவா இருப்பார் போலயே. அப்படின்னு படிக்கிறாரு. அதான் கம்மி போட்டு குத்துறான். கம்பி போட்டு நான் தாங்க குத்தானேன். ஏமா உலக்கைய பிடிச்சி பொம்பளை குத்துவாங்கல்ல, அப்புறம் என்ன? ஆமாங்க, அதான் மல்லி அரைக்க மிளகா அரைக்க. நம்மளுக்கு வேலை முடிஞ்சா ரைட்டு. நீ குத்துனாலும் சரி கத்துனாலும் சரி தோடு மேல இந்த காலத்துல தோடு மேல தூக்கிக்கிட்டு எலுலக அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிச்சு. வரதும் தெரியாது போறதும் தெரியாது வாசிக்கிறது. இப்படிலாம் இருந்தா என்னையா பண்றது? வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ பாடிட்டு ஆடிட்டே இருக்கணும். நான் ஆடிட்டே இருக்கணும். ஆமா நான் வாசிட்டே இருப்பேன். அப்படியா? நீ நல்லா ரப்பு ரப்புன்னு வாசி பண்ணி யாருக்கு தெரியும்? சண்டாளி தோளு மேல வா. ஏறி வந்தானே ஏறி வந்தாமா இல்ல ஏர்ல நினைப்பு. என்ன பேசு? என் வாயில எப்பவுமே அசிங்கமே வராது, புரியுதா? ஏன்னா யூடியூப் போட பயமா. யோ பேண்டச்சு வச்சிருக்கேன், நல்லா இருப்பீங்க. மைக் செட்லாம் நல்லா போட்டிருக்கீங்க. இந்த வச்சிருக்கீங்களா இருந்தா கொஞ்சம் வாயை கொஞ்சம் ஒட்டி விடுங்களேன். அது வாயை திறந்த மணி அந்த. ஆமா, உன் தொழில் மாதிரியே நீயும் பேசிக்கிட்டே இருக்கிய. எப்படி ரெண்டுமே இருக்குமா? ரெண்டுமே இருக்குமா? ஐயோ அப்பா, அடுத்த ரெண்டு பேருமா? ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால, நான் இழந்த பால தோப்பு தாண்டா. ஏறி நல்லா முள்ளு பட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால தோப்பு தாண்டா. ஒப்பவே இல்லையே. சென்னல திறந்து வச்சு மாமா வெத்தல மடிச்சு கொடு மாமா, நீ வெத்தல வெளியே செல்லலாமா. வெத்தல மடிச்சு கொடு மாமா, நீ வெத்தல வெளியே செல்லலாமா. வெத்தல மடிச்சு கொடு மாமா,
மிஞ்சி கொண்டு போறவளே நீ வாரியா என்னையா இல்ல என்னங்கிறேன் ஆனா இருந்தாலும் லட்சு தோப்புக்குள்ள வாலிபத்து காத்தடிக்குது தேடு பூவுக்குள்ள வண்டு வந்து தேனடிக்குது வாழ குறுத்து மேலாக என்ன கழுத்து அச்சாரம் போட்ட என்ன வாழ தோப்புக்குள்ள வாலிபத்து காத்தடிக்குதா மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு ரெக்க கட்டி பறந்து வரும் நாலு கால குதிரை மச்சான் பேரு மதுரை வந்து மாறி எதிரே கொடக்கு அது எங்க இருந்து வருது அந்த கொடக்கல ஏ செய் வெற்றி எல்லாம் அங்க கூட வரும் நீங்க பொன்னையடா நம்ம பெருமை பெறோம் எங்க மூணு வரும் நீங்க பெருமை பெரும் சத்தியத்தை காத்து வரும் அந்த சாமி வரும்
செஞ்ச பொண்ணுங்கதான் பிள்ளைகளை வந்து சேரும் ஐயா. புத்தவரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன கத்தவரு ரொம்ப பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்லை, நினைச்சு பாரு நீ உள்ளதத்தில. சொல்லவெல்லாம் இங்க சொல்ல வந்தோம். அம்மா புல்லாக்கரை பொண்ணுவேல் வந்திருக்கான். உன்னைய வந்து என்ன கரை? புல்வாக்கரை பொண்ணுவேல்னா நான் கேட்டேன் உள்ள. ஆமா வசனம்லாம் நிறைய கேட்டேன். வச்சுக்க ஆட்டத்தை பொம்பளைய பத்தி மீதி பேசு. ஆட்டத்தை வச்சுக்க. அதுதான் சொல்றேன். உன்னைய வந்து காலி பண்ணிடுவானே. அப்படிலாம் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. ரம்மியான இப்ப சார் இப்ப ரன்னிங் டான்ஸ்லயே அந்த பிள்ளை தான் ஒண்ணு ஆட்டத்துல. இப்ப புல்வாக்கரை பொண்ணுவேல் அவர் ஆட்டம் சரி ஆடுறாங்க. நீங்க பப்புனுக்கு வச்சுக்கோங்க, ஆமா. நான் இந்த பிள்ளைக்கு வச்சுக்கிறேன். நீ பாத்துறோம். என்னைய வச்சுக்கிற. ஏய் நீ என்ன புல்வாக்கரை பொண்ணுவேல்ன்ற லேசா நினைக்காத. தேரோட்டி தெருவுல பாரு இன்னைக்கு உன்னைய அந்த பொண்ணு வேலை. உங்க வாத்தியார் மானத்தை காப்பாத்துற. எங்க வாத்தியார் ஏழா நீ அடிக்கடி இதவே சொல்றிய, அப்ப நான் எப்படின்னு உனக்கு தெரியும் அது நினைக்கிறேன். பல்ட்டி அடிச்சு உன்னை காலி பண்ணிடுவாம்மா. பப்புனா நானானு இன்னைக்கு பாக்குறேன். ஆமாம்மா. இந்த மனுஷன் அவ்வளவு தூரம் பெண்களை பார்த்து அவ்வளவு தூரம் இந்த நாளுகளா ரொம்ப கேடச்சிரிக்குமா தெரியும் போல. என்ன பார்த்தா? புரியுதாப்பா? என்ன பார்த்தா தெரியுது? கேடச்சிரிக்குன்னு என்ன நீ பார்த்தா தெரியுதுங்கிற? அந்த மனுஷனை நான் சொல்ல, நீ என்ன நான் சொல்லுவேனா? சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவேனாங்கிற? ஐயா நான் சொல்ல வார்த்தை நிறைய பிழை இருக்குது. அப்ப வாய மூடு போத வரவனை வர வச்சு சித்தாடா கட்டிக்கிட்டு சிங்க